ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 17. ஸோ காய்ஸ், நேற்றே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒர்க் வீடியோ போடுவேன்னு. ஆனால் இன்றைக்கி உடம்பு சரியில்லாத காரணத்தினால லைட்டாக எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஒரு சின்ன வார்ம் வீடியோ மட்டும் நீ பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செஸ்ட் ஆக்டிவேட் பண்ணதுனால நார்மல் புஷ்அப் வந்து வெறும் 10 ரெப் தான் போட்டேன் இன்றைக்கி. ஏன்னா வார்ம்ப்னால அவ்வளோ போட்டால் போதும். அடுத்து ட்ரைசெப்ஸும் சென்ட்ரு இன்னர் செஸ்ட்டும் ஆக்டிவேட் பண்ணதுனால டைமண்ட் புஷ்அப் வந்து அதே மாதிரி 10 ரெப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அது முடிஞ்சு ஷோல்டர் மசில் டார்கெட் பண்ணதுக்காண்டி ஹிந்து புஷ்அப், எனக்கு சரியாக நேம் தெரில, ஆனால் நேம் இதான் நினைக்கிறேன். இந்த புஷ்அப் போட்டு கொஞ்சம் ஷோல்டரை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு ஆர்ம் மசிலில் டார்கெட் பண்ணது மாதிரி வேரியேஷன் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்மள்ட்ட தான் தம்பிள்ஸ் இல்லையே, அதனால் வீட்டில் அம்மிக்கல் இருந்துச்சு. அந்த அம்மிக்கல் எடுத்துகிட்டு அதை வச்சு பைசெப் நார்மல் கல் வந்து ஒரு 10 ரெப் பண்ணிக்கிட்டு அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செங்கல் எடுத்து ஹேமல் கல் வந்து ஒரு 20 ரெப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து செங்கல் வந்து வெயிட் கம்மினால ஒரு 20 ரெப் வந்து அதிகமாக போட்டு அதையும் கொஞ்சம் முடிச்சு அதுக்கப்புறம் ட்ரைஸ் மசில் வந்து டார்கெட் பண்ணதுக்காண்டி இந்த செவுத்தில் வந்து பேக்கில் கை வச்சு அந்த இதை வச்சு ஒரு 10 ரெப் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெக் மசில் வந்து டார்கெட் பண்ணதுக்காண்டி நார்மல் ஸ்குவாட் வந்து ஒரு 50 ரெப் போட்டுவிட்டேன். அப்புறம் அது முடிச்சுட்டு அந்த அம்மிக்கல் இருந்தானே அது வந்து ஒரு 10-15 கிலோ வரும், அதை வச்சு ஒரு 50 ரெப் போட்டுட்டு இன்றைக்கான வார்ம் முடிச்சாச்சு. வார்ம் பண்ணி முடிச்சோன்னே சரியான டயர்டுங்க. அதுக்கப்புறம் வீட்டை போய் பார்த்தோன்னே அம்மா வந்து முட்டை வச்சு வச்சுருந்தாங்க. 2 முட்டையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு முடிச்சு நம்ம எப்போ குடிக்கிற மசில் கெயின் அந்த ஷேக்கை குடிச்சிட்டு இன்றைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் என்னென்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஒரு வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா. அப்புறம் இது வந்து மோட்டிவேஷனானு தெரில, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து சும்மா வீடியோ எடுத்துருந்தேன் சரிங்களா. நான் அப்போது வீட்டில் வந்து தாமரை செடி வளர்த்துட்ருக்கேன். அப்போது அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தண்ணியை கோரி அதுக்கு இலை மேலே ஊற்றிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லாம் தெரியும், தண்ணியை வந்து இலைக்கு மேலே ஊற்றினா அந்த தண்ணி வந்து இலைக்கு மேலே தங்காது, தண்ணியை வந்து தள்ளி விட்டுரும். ஸோ அப்போ அதே போல் தான் நம்மளை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை பண்ணு நல்லா இருப்ப, அதை பண்ண நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பில் மாற்றிக்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இந்த தண்ணி இந்த இலை மாதிரி இருக்கணும். அவங்க என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தமிழ் மூவியில் வந்து உங்களுக்கு எஸ்ஜே சூர்யா சார் தெரியும் கண்டிப்பாக, அவங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, நான் போடுறேன் அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. ஸோ இதே மாதிரி யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு எப்பவும் போல் ஹாப்பியாக இருந்தாலே போதும். சரிங்க, எப்போ மாதிரி நாளைக்கான வீட்டில் பார்க்கலாம். ஆன்டில் டாட்டா பாய். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லணும், எல்லோரும் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க.